பாட்டாளி மக்கள் கட்சியையும் மாம்பழம் சின்னத்தையும் பறிப்பதற்காக மருத்துவர் அன்புமணி டெல்லி சென்றுள்ளார். இதுகுறித்த பின்னணி தகவல்கள் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் யார் என்ற அரசியல் விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மருத்துவர் ராமதாஸ், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரிடையில் ஏற்பட்ட மோதலை சமரசம் செய்வதற்கு வழியில்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்சி யாருக்கு, சின்னம் யாருக்கு என்ற அடுத்த கட்ட போராட்டம் தொடங்கியுள்ளது. கட்சியின் செயல் தலைவரான அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக மூத்த அரசியல் தலைவரான பண்ருட்டி ராமச்சந்திரனை சந்தித்து ஆலோசனை கேட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட விதிகளின்படி மாம்பழ சின்னத்தை பெறுவதற்கு வழி இருக்கிறதா என்று ஆலோசித்துள்ளார். இதுகுறித்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தீவிர ஆலோசனை பெற்று, நீங்கள் தாராளமாக மாம்பழம் சின்னத்தை பெற முடியும், கட்சியையும் உங்கள் தலைமைக்கு கொண்டு வர முடியும் என்று கூறியுள்ளார். இதன் பிறகுதான் அன்புமணி ராமதாஸ் டெல்லி கிளம்பி சென்றுள்ளார். அன்புமணியை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு வரை பாமகவின் தலைவராக நீடிக்க தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கடிதம் வழங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்ட விதிகள் அனைத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைப்பு சட்டம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகம் 1995ஆம் ஆண்டு திருத்தப்பட்ட பதிப்பாகவும் வெளிவந்துள்ளது. டெல்லி சென்றுள்ள அன்புமணி ராமதாஸ் இந்த சட்ட விதிகள் அடங்கிய புத்தகத்தையும் கையோடு எடுத்து சென்றுள்ளார். தேர்தல் கமிஷனிடம் இது குறித்து விளக்கி சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்கவும், மாம்பழ சின்னத்தை தன் கைவசம் தரவும் அவர் கேட்டுக் கொள்ளப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.